ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் மோனா விலாக்ஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் இருக்கிறோம். தஞ்சை பெரிய கோயிலை பார்த்து சுற்றி பார்க்க வந்திருக்கோம். எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நானும் தான் ஃபஸ்ட் டைமு. நம்ம சேனலை முதல்ல இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தஞ்சை பெரிய கோயில் என்ட்ரன்ஸில் இப்போ நிற்கிறோம். எப்படி தான் ராஜராஜ சோழன் வந்து இந்த தஞ்சை பெரிய கோயிலை கட்டினாருன்னே தெரியல. முன்னாடி பார்த்தாலே பிரமிக்க வைக்குது. இங்கே கட் அவுட்டில் பார்த்தீங்கன்னா தை பொங்கல் திருநாள்னு சொல்லி வச்சுருக்காங்க. நந்திக்கு பிரதோஷனைக்கு சிறப்பான வழிபாடு இருந்திருக்குது. நாங்கள் அடுத்த நாள் தான் போனோம். முன்னாடி நாள் போனோம், பயங்கர கூட்டம், பார்க்க முடியாது. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கணபதி உட்காந்துருக்காரு, பிள்ளையார். இங்கே விநாயகரையும் முருகனையும் வழிபட்டு தான் அவங்க அப்பா சிவனை போய் வழிபடணும். இப்போ பார்த்தீங்கன்னா முருகன் இருக்கிறாரு. என்ட்ரன்ஸ்லேயே ரெண்டு பேர்த்தையும் வழிபட்டு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஒவ்வொன்றையும் யோசிச்சு கட்டியிருக்காங்க ராஜராஜ சோழன். என்ட்ரன்ஸில் முதல் கோபுரத்தை தாண்டி போயிட்டுருக்குறோம். இப்போ முதல் கோபுரத்தில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் இருக்குது. தொல்லியல் துறை வந்து ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது ப்ளூ பிரிண்ட்டு, இது எந்த நியூட்ரானில் கட்டினது அப்படிங்கிற மாதிரி முன்னாடி லெஃப்ட் சைடில் வச்சுருக்காங்க. இதுதான் அது. தஞ்சை பெரிய கோயிலோட வரலாறை பற்றி எழுதி வச்சுருக்காங்க. இது தஞ்சை பெரிய கோயிலோட ப்ளூ பிரிண்ட்டு. எப்படி யோசிச்சு கட்டிருக்காரு அப்பயே. எந்த என்ட்ரன்ஸில் ஸ்டார்டிங்கில் கோபுரம் இதுதான். கோபுரம் தாண்டி வரும். இந்திய தொல்லியல் துறை என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து விநாயகரும் முருகனும் இருக்கிறாங்க, வழிபட்டு வர்ற மாதிரி அதில் போட்டிருக்குது. பெரியடூர் கோயிலில் பார்த்தீங்கன்னா 16-17ஆம் நூற்றாண்டுலேயே கட்டியிருக்காங்க. ரெண்டாவது கோபுரத்தை கிராஸ் பண்ணி வரோம். இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு போனீங்கன்னா இங்கே செருப்பு வைக்கிறதுக்கும் பேக் வைக்கிறதுக்கும் ஒரு அறை மாதிரி வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே செருப்பு எல்லோரும் விட்டுட்டு வராங்கன்னு சொல்லி நீங்கள் விட்டு வராதிங்க. இங்கே நம்ம ரைட் சைடில் போய் காலனி மற்றும் பொருட்கள் பாதுகாப்பறைன்னு சொல்லி இருக்கிறனால போய் அங்கே வச்சுக்கலாம். செப்பலுக்கு ₹1, பேகுக்கு ₹20 அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஜோடி செப்பலுக்கு ₹1, ஒரு பேகுக்கு ₹20 தான் பே பண்ணுறான். அது மாதிரி இருக்கும். இது கோயில் நிர்வாகமே எடுத்து பண்ணுறனால சேஃப்டியாக இருக்கும் பொருளெல்லாம். இங்கே பாருங்கள், பேக் வச்சுருக்கோம். அவங்க ஒரு டோக்கன் மாதிரி சொல்லுவாங்க. இங்கே பேக் வச்சு நம்ம முன்னாடி டோக்கன் வாங்கிக்கலாம். செருப்பு ஒவ்வொரு ஜோடியும் ஒரு 10 பேர் வந்தாங்கன்னா ஒரு பேக் மாதிரி கொடுத்துட்றாங்க. அதில் எத்தனை ஜோடி இருக்குதோ அத்தனை செருப்பு இங்கே உள்ளே போட்டு ஹேங்கரில் மாட்டிக்கிட்டுருவாங்க. என் பேக் கொடுத்து வச்சுட்டேன். 3 செட்டு பேக்குனால ₹60. இங்கே செருப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஜோடிங்கனால ₹5 தான் வாங்கினாங்க. எத்தனை செருப்பு வச்சுருக்காங்க. ஃபாரினர்ஸும் இங்கே தான் கொடுத்துட்டு போகிறாங்க. பேக் உண்டான டோக்கன் இதுதாங்க. மொத்தம் 3 பேக் கொடுத்தனால ₹60 நாங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தது. அதை விட்டு வந்தால் 3வது கோபுரத்தை ரீச் ஆகிற போகிற வழியில் ஃபாரினர்ஸ் பார்த்து கொடுத்த என் பிள்ளைங்களுக்கு கொடுத்த சின்ன சின்ன கிஃப்ட்டு இது தான். அவங்க ஃபாரினர்ஸ் குழந்தைங்கள பார்த்துட்டு அவங்க கொடுத்த கிஃப்டெல்லாம் இதெல்லாம். இப்போ 3வது கோபுரத்தை பார்த்து போயிட்டுருக்குறோம். நாமளே போய் வாய் பழக்கிற அளவுக்கு கட்டி வச்சுருக்காரு ராஜராஜ சோழன். ஃபாரினர்ஸ்லாம் சும்மா அவ்வளோ வந்து வேந்து பார்த்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க. ஒவ்வொரு கோபுரத்தையும் கிராஸ் பண்ணி வரும்போது அவ்வளோ ஃபாரினர்ஸ் இருக்காங்க. இது 3வது கோபுரம். எப்படி தான் அந்த காலத்தில் யோசித்து இப்படி கட்டினாருன்னே தெரியல. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சிவன் இருக்கிற கருவறை தெரியுது. அதுதான் 4வது கோபுரம். சிவன் இருக்கிற தலம். கருவறையில் போய் பார்க்கலாம். சுற்றி நான் வர பொங்கல் ஹாலிடேனால ஓரளவுக்கு கூட்டம் இருந்தது. வெயிட் பண்ணி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து தான் சாமி பார்க்குற மாதிரி இருக்குது. இது என்ட்ரன்ஸ்லேருந்து வந்த வழியிலேருந்து 3 கோபுரத்தையும் பார்க்குறோம். ஃபுல்லாக செங்கல், சுண்ணாம்பு, பாறையில் தான் கட்டியிருக்காங்க. சரி, அப்படியே போய் சிவனை போய் தரிசிக்கலாம்னு சொல்லி கீவில் நிற்கிறேன். கீவில் ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி இருந்தது. டைமாக கூட்டம் வந்துக்கிட்டே இருந்தது. அப்படியே லெஃப்ட் சைடில் வந்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜர் சிலை ஒன்று இருக்குது, ஐம்பொன்னாலானது. பக்கத்தாலேயே பார்வதி தேவி இருப்பாங்க. அதில் வேலு ஒன்று இருக்குது. நீங்களே பாருங்கள் எவ்வளோ பெரிய குத்து விளக்கு உள்ள நடராஜர் சிலை இருக்குது. அப்படியே வெளியே வந்தோம்னா நான் மேக்ஸிமம் கியூவில் நிற்கலை. ஃபேமிலிஸ் எல்லாத்தையும் நிற்க விட்டுட்டு நான் அப்படியே வீடியோ எடுக்கலான்னு வந்துட்டேன். சுற்றி இருக்கிற கோயில் எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ 3 டன் இருக்கிற நந்தி சிலைக்கு பக்கத்தில் நம்ம இருக்கிறோம். நம்ம நந்தி சிலைக்கிட்ட போனோம்னு அப்படியே குட்டி பூனை மாதிரி தான் இருக்கிறோம். சிலை அவ்வளோ பெருசு இருக்குது. நான் வரத்துக்கு முன்னாடி நாள் தான் பயங்கர அபிஷேகம் பண்ணியிருந்தாங்க நந்திக்கு. தை பொங்கல்னால. ராஜராஜ கோபுரம் பாருங்கள்.
என்ட்ரன்ஸில் அந்த வழியில் அங்கே ஏறுறாங்கல்ல, நம்ம அங்கே தான் போய் சுற்றிட்டு வந்து ஏறுற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸில் அங்கே வளைஞ்சிட்டு வந்து இவ்வளோ தூரம் வந்து ஏறுற மாதிரி இருக்கும். நம்ம நந்தி சிலைக்கிட்ட முன்னாடி நந்தி அங்கே பார்க்குறதுலேருந்து அங்கே சிவனடியார் கரெக்டாக தெரிகிற மாதிரி இருக்கும் வியூவு. நம்ம இப்போ நந்திக்கு பக்கத்தால் தான் போயிட்டுருக்குறோம். 16-17ஆம் நூற்றாண்டில் கட்டின மாதிரியா இருக்குன்னு நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குது. கொடிமரம் ஒசரம் பாருங்கள் ஹைட்டு. கொடிமரத்தை சுற்றியும் 4 நந்திகள் இருக்கும். மக்கள் இருக்கிற ஹைட்டுக்கும் நந்திக்கு இருக்கிற ஹைட்டுக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்கள் நீங்களே. இது 3 டன் வெயிட் வராதுங்களா? ஒரு பாறையோட இதுலேயே செஞ்சுருக்காங்க நந்தியை. கிட்டத்தட்ட 3 டன்னுங்கிறாங்க. இதுக்கு நம்ம அபிஷேகம் பண்ணோன்னா மேலே ஏறி தான் அபிஷேகமே பண்ணோம். ஃபாரினர்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்குறாங்க. இங்கே நிறைய ஃபாரினர்ஸு கைட்ஸ்லாம் நீங்களே பார்க்கலாம். இது என்ன நூற்றாண்டு என்ன ஏதுன்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்குறாங்க. நந்திக்கு பாருங்கள், இப்போ தான் அபிஷேகம் பண்ணிட்டு போனார். ஐயர்லாம் வந்து அபிஷேகம் பண்ணிட்டு ஆராதனை காட்டிட்டு போனாங்க. நம்ம அதுக்கப்புறம் பின்னாடி வந்தோம். இருக்கிற வருஷத்துலேயே பயங்கர ஹைட்டு நந்தி. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கருவறையே தெரிகிற அளவுக்கு பக்கத்தால் சாமி தெரியும். இங்கேருந்து அபிஷேகம் பண்ணும்போது நந்தி வந்து சிவனை தான் பார்ப்பார். நம்ம ஏதோ ரொம்ப முக்கியமான நாள் பிரதோஷம் அந்த மாதிரி வந்தோம்னா இந்த ஏரியாவில் மேலே கூட சாமி ஏறி பார்க்க முடியாது, கீழே தான் இருந்து பார்க்கணும். நம்ம ஓரளவுக்கு ஃபெஸ்டிவல் டேட் முடிஞ்ச டேட்டுங்கிறனால ஓரளவுக்கு சாமி நல்லா தெளிவாக பக்கத்தால் போய் பார்க்குறோம். சுற்றி வரலாம் நந்தியை, இல்லைன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். நீங்களே பாருங்கள். மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா பிரதோஷம் சிவராத்திரி அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஏறி இவ்வளோ ஸ்லோ மோஷனில் வீடியோவும் எடுக்க முடியாது, அங்கே போய் நிற்கவும் முடியாது, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். நம்ம நந்தியை தரிசித்துட்டு கூட்டத்தில் வந்து நின்ட்டோம் சிவனை பார்க்குறதுக்கு. உள்ள கருவறையில் பயங்கர கூட்டம் நின்றுக்கிறோம் பாருங்கள். கல்வெட்டுகளை பார்த்துட்டு இருக்கிறோம். கல்வெட்டில் பாருங்கள் எப்படி தமிழ் எழுத்துக்கள் பதிச்சிருக்காருன்னு பாருங்கள் நீங்களே. ஒரு சில வார்த்தைகள் எனக்கு கொஞ்சம் புரியுது, மா, ஊ, டா, பான்னு. உங்களுக்கு எதோ தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தமிழ் எழுத்துக்கள் தான். இதில் பாருங்கள் ரா, லா, ஊ எல்லாம் அப்போயே 16-17ஆம் நூற்றாண்டுலேயே இதெல்லாம் பதிச்சிருக்காங்க. ஆனால் ஃபுல்லாக நம்மளால் படிக்க முடியல. அவ்வளோதான், சாமியை பார்க்க உள்ளே வந்துட்டோம். ஃபோன் நாட் அலவுடுன்னு போட்டிருக்குது. சரி உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக வீடியோ எடுத்தேன். நீங்களும் சிவனை தரிசனம் பண்ணிக்கோங்க. சிவனுக்கு பின்னாடி பாருங்கள் அஞ்சுத்தல் நாகத்தோடு தரிசிக்கிறாரு, தரிசனம் பெற்றுருவாங்க. கோயிலை விட்டு அப்படியே வெளியே வந்தோம்னா இது என்ட்ரன்ஸ் 2 வழி ஒன்று இருக்குது. இந்தாண்ட ஒரு வழி இருக்குது, அந்தாண்ட ஒரு வழி இருக்குது. நாங்கள் கீழே இந்த வழியில் வந்துட்டோம். இந்த வழிக்கு இறங்கணுன்னே இந்தாண்ட எங்கடா எல்லாம் ஏறுறாங்கன்னு பார்த்தா தர்ஷனாமூர்த்திகிட்ட போய் சொல்லிட்டு வரதுக்காக ஏறியிருக்காங்க. இங்கே போய் சொன்னால் சிவன்கிட்டே போய் சொல்லிட்டு வந்த மாதிரி போய் உள்ளே போய் சொல்லிட்டு வராங்க. எனக்கு கால்வலி தாங்க முடியல கீழே நின்னதுக்குன்னு சொல்லி நான் கீழேயே நின்றுக்கிட்டேன். அப்படியே சுற்றி வந்தால் பராமரிப்பு பணி நடந்துகிட்டு இருக்குது. அந்தாண்ட கீழே இருக்கிற பாதையெல்லாம் சீரமைச்சு நல்லா பண்ணுறாங்க. அதுக்காக தான் ஃபுல்லாக இது பண்ணியிருக்காங்க. தஞ்சை கோபுரத்தில் பின்னாடி இருந்து நம்ம வீடியோ எடுத்துருக்குறோம். ஃபுல்லாக இதோட நிழல் பார்த்திங்கன்னா கீழே தரையிலேயே படாது, கோபுரத்து மேலேயே தான் விழுவும். எந்த சைடுமே லெஃப்ட்டு ரைட்டு எந்த சைடுமே நிழல் வந்து பார்த்திங்கன்னா கீழேயே விழுவாது. தஞ்சை பெரிய கோயில் அப்படி கட்டியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பாலமுருகன் உள்ள முருகனோட கருவறை இருக்குது. இந்த கருவறையிலேருந்து அப்படியே வெளியே வந்தோம்னா முருகனுக்கு பண்ணுற அபிஷேக தண்ணி வந்து அபிஷேக பால் தயிர் எல்லாம் இதில் வெளியே வர மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எருமை மாட்டு மேலே விஷ்ணு இருக்கிற மாதிரி ஒரு சிலை அங்கே இருக்குது. நீங்களே பாருங்கள், மாட்டு மேலேயே விஷ்ணு சக்கரத்தோடு நிற்கிறாரு. அப்படியே நம்ம சுற்றிட்டு வெளியே வந்தோம்னா கோயில் சுற்றியும் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி லிங்கமாக இருக்கும். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 1008 லிங்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். கோயில் சுற்றியும் பார்த்திங்கன்னா லிங்கம் தான். அதே மாதிரி கோயில் காம்பவுண்டு சுற்றியும் பார்த்திங்கன்னா நந்தி சிலையாக தான், சின்ன சின்ன நந்தி சிலையாக வச்சுருப்பாங்க. பார்க்க நல்லாயிருக்கும். நான் காட்டிகிட்டு இருக்கிறேன் பாருங்கள் லிங்கத்தெல்லாம், ஒவ்வொன்றா காட்டிகிட்டு வந்துட்டுருக்கிறேன். கோயிலுக்குள்ளே எல்லா இடமும் சுற்றியும் பார்த்திங்கன்னா லிங்கமாக தான் இருக்கும். நீங்களே பாருங்கள் எவ்வளோ லிங்கம் இருக்குதுன்னு. நிறையா இருக்குது லிங்கம்லாம். இந்த ஏரியாவிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் லிங்கம் தான், ஃபுல் அண்ட் ஃபுல்லு. இது நான் பார்க்குறது கொஞ்சம் இடம்தான், இன்னும் நிறைய இடம் அதை சுற்றியும் எல்லாம் லிங்கமாக தான் இருக்கும்.
நான் உங்களுக்கு இதில் கொஞ்சம் இடம் மட்டும் தான் காட்டுறேன். ஒவ்வொரு லிங்கத்தையும் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி போயிட்டுருக்கிறேன். நான் ஒரு சைடு இந்த சைடுலேருந்து எடுத்தேன், நான் அந்த சைடுலேருந்து எடுத்தேன் லிங்கத்தெல்லாம். இங்கே ஒரு சிவன் இருக்கிறாரு. மேக்ஸிமம் நிறைய இடத்துல வீடியோ எடுக்க அலோடு இல்லை. உள்ள கருவறையில், பெரியவுடைய நாய் அம்மன் கோயிலில் எல்லாம். நான் இதில் அவுட் சைடில் எடுத்துகிட்டு இருக்கிறேன். அப்படியே அந்த சிவன் தலையை தாண்டி வந்துட்டோம்னா சப்த கன்னிமார்கள் கோயில் இதெல்லாம் தாண்டி வரோம். சிவன் இருக்கிற தலம் நம்ம உள்ள கருவறையில் பார்த்த சிவன், அதோட கோபுரம், அங்கேருந்து அபிஷேகம் பண்ணுற பால் தயிர் எல்லாம் இதில் வழியாக வெளியே வந்துடும். இங்கே நீங்கள் தொட்டு கும்பிட்டுக்கலாம். பெரிய தொட்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.